இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். A is equal to 1, 2, 3 மற்றும் B equal to x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A cross B மற்றும் B cross Aஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிடுவோம். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 1, 2, 3. B equal to x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பகா எண் அப்படின்னா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் என்னது? பகா எண்கள். இப்போ 10ஐ விட சிறிய பகா எண் என்னதுலாம்? 2, 3, 5, 7. இதுதான் 10ஐ விட சிறிய பகா எண். அப்போ பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏங்கிற கணம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பிங்கிற கணத்தோட கிண்ஸ் வச்சு நம்ம பியையும் கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ A cross B. ஏங்கிற கணம் ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை எழுதுவோம். கிராஸ் அதுக்கப்புறம் B 2, 3, 5, 7 அப்படின்னு ரெண்டு கணத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ்னு என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னால் வரிசை ஜோடிகளின் கணம். ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். இப்போ இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ 1, 2. அதுக்கப்புறம் இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 3. அதுக்கப்புறம் இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 5. அதுக்கப்புறம் இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள நாலாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 7. திரும்ப மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சுதான். இனி ரெண்டாவது உறுப்பை பார்க்கணும். ரெண்டாவது உறுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? 2. இப்போ 2 வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ 2, 2. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 2. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ 2, 3. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 5. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள நாலாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 7. ரெண்டாவது உறுப்போட வேலை முடிஞ்சுதான். இனி மூணாவது உறுப்பை பார்க்கணும். மூணாவது உறுப்பை வச்சு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். இப்போ 3, 2. மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 3. மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 5. இங்கே உள்ள மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள நாலாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 7. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னது? A cross B. சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? B cross A. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கணத்தை தான் முதல்ல எழுதணும். இங்கே B cross A கொடுத்துருக்காங்க. அப்போ Bங்கிற கணத்தை தான் முதல்ல எழுதணும். 2, 3, 5, 7 கிராஸ். அதுக்கப்புறம் ஏயோட கணத்தை எழுதணும். 1, 2, 3. சரியா? இது அதே மாதிரி கார்ட்டீசியன் பெருக்கல்னா ஜோடி ஜோடியாக எழுதணும். வரிசை ஜோடிகளின் கணம். அப்போது இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு மொதல் கணத்தில் உள்ள மொதல் உறுப்பை வச்சு ரெண்டாவது கணத்தில் உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். 2, 1. அதேமாரி இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 2. இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 3. மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சுது. இனி ரெண்டாவது உறுப்பை பார்க்கணும். ரெண்டாவது உறுப்பு என்னது? 3. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 1. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 2. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 3. இப்போ ரெண்டாவது உறுப்போட வேலையும் முடிஞ்சுது. இனி என்ன செய்யணும்? மூணாவது உறுப்பு பார்க்கணும். 5. அப்போ மூணாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 1. இங்கே உள்ள மூணாவது உறுப்பு வச்சு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதியாச்சு. மூணாவது உறுப்பு வச்சு மொதல் உறுப்பு 5, 1. மூணாவது உறுப்பு வச்சு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 5, 1. அதுக்கப்புறம் மூணாவது உறுப்பு வச்சு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 5, 2. மூணாவது உறுப்பு வச்சு மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 5, 3. இப்போ மூணாவது உறுப்போட வேலையும் முடிஞ்சுது. இனி நாலாவது உறுப்பை பார்க்கணும். நாலாவது உறுப்பை வச்சு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 7, 1.
நாலாவது உறுப்பை வச்சு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 7, 2. நாலாவது உறுப்பை வச்சு மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 7, 3. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இது B cross A.